ஜனனி. சார் போயிட்டாங்களா சார்? அவனுக்கு இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு தர்றானுங்க. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டானுங்க. இப்போ அவனுக்கு அந்த சைடு இருக்கிறப்ப நம்ம கார் வர சொன்னோம்ல. ஆமாம் சார், அவங்க வேற அங்கே வந்திருப்பாங்கல்ல. ஆமாம், அந்த இடத்துக்கு போயிடுவோம். சரி சார், ஓகே வாங்க போலாம் வாங்க. பாண்டியன் சிக்கினாங்களா? சார் யாருமே இல்லை சார். சார் அவனை முதலே பிடிச்சிருக்கணும் சார், விட்டுட்டோம். சே சார், அந்த ஜீவானந்த பெரிய வித்தக்காரனா இருக்கா சார். அங்கேயே செத்து தொலைஞ்சிருப்பான்னு நினைச்சா இங்கே சுத்திட்டு தெரியுதா? யோ, அந்த பொண்ணு யாரியா? யாரு சார்? கையில ஸ்டிக் வச்சுக்கிட்டு இவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தால, அவளுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சார் அது ஏதோ வழி கேட்ட மாதிரி தான் இருந்தது, சம்பந்தப்பட்ட ஆள் மாதிரி தெரியல சார். முதல்ல இவங்களை ரவுண்ட் அப் பண்ணி தூக்கணும் சார். இந்த இடம் விட்டுறவே கூடாது, நம்ம வேலைக்கு ஆபத்தாயிரும் சார். முதல்ல நான் கண்ட்ரோல் ரூமுக்கு பேசுறேன், இந்த ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ண சொல்றேன், நம்மளும் பார்க்கலாம். அவனுக்கு ஃபோன் பண்றேன்க்கா. என்ன மாப்பிள்ள ஃபோன் அடிக்குது? சித்தியா? நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல, எடுத்து பேசு. இனி யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹலோ தர்ஷா, இந்தாரு. நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத. நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் ஆயிராது. ஜெயந்தி சித்தி வந்துருவா, பார்கவி கூப்பிட்டு வந்துருவா. சித்தி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. நான் ஏதோ ஒரு எமோஷனல் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். தர்ஷா, நீ இமோஷனல் ஆனாலும் என்ன ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்க. நீ இப்படி யோசிச்சு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாலே அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. அம்மாக்காக யோசி. புரியுது சித்தி, மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். தைரியமாக இருங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நான் ஓகே தான். இங்கே பாரு, எதுனாலும் எங்ககிட்ட ஃபோனை பண்ணி பேசிடு. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக தான் யோசிச்சு வைக்காத. ஆனால் நீ உன் சக்தி சித்தப்பாலாம் பொம்பளைங்க சொன்னாதான் கேட்குறீங்க. எல்லாத்தையும் விட உசுறு முக்கியம்டா. அக்கா, ஜெயனி சக்திட்டெல்லாம் இதை பற்றி சொல்ல வேணாம். பாவம் அவங்க. சரி, இருக்கிற டென்ஷனில் இதை வேற சொல்லி அவங்க இன்னும் டென்ஷன் படுத்த வேணாம். முதல்ல அதுக்கு அவ பேசணுமே, அப்புறம் இல்லை நம்ம சொல்றது. அவ எங்க போயிருக்காளோ தெரியல, எவ்வளோ நேரம் ஆகும். ஐயோ, எவ்வளவு குடைச்சல் கொடுப்பாங்க ஒருத்தங்க வாழ்க்கைக்குள்ள. ஒரு மனுஷன் பிறந்து சாகிறதுக்குள்ள சனியம் பிடிச்ச சண்டா சாக போய் வரட்டும், எழுத்து விடுறேன். சாகட்டும், பணத்தை வச்சுக்கு தாலி கட்டிக்காரேங்கிறா. கேட்டுட்டு அப்படியே நிக்குதுங்க. புள்ளைய பெத்தாங்கன்னா தவிட்டுக்கு வாங்கி வந்தாங்களான்னு தெரியும். முல்லை, ஒரு வேலை சொன்னா செய்வீங்களா? சொல்லுங்க ஐயா, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீங்களாவது எனக்கு வேலையை கொடுங்க. அந்த பூவை எடுத்து பிச்சு உதிரியா இங்க போடுங்க. போடுங்க. ஐயா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னது? நீங்க ஜோசியம் பார்ப்பீங்களா? ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டேன், கைரேகை பார்ப்பேன். என்ன ரேகையே தேஞ்சு போயிருக்கு? மேடும் இல்ல, பள்ளமும் இல்ல, ஒரே பிளாட்டா இருக்கு. ஐ எம் 37 years old. இன்னும் சுயேட்சையா தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் சுயேட்சையாவே இரு.
பொண்ணு ரெடி ஆரம்பிச்சல வர சொல்லுங்க. அம்மாச்சி என்ன அம்மாச்சி இங்க உட்காந்துருக்கீங்க? எல்லாம் ஆரம்பிக்கணும்ல, வாங்க மேடைக்கு வாங்க. நீங்க ஆரம்பிங்க வாங்க. ஏய், பொண்ணு மாப்பிள்ளையே இன்னும் வரல. நான் மேடைக்கு வந்து என்ன பண்ண போறேன்? அவங்களாம் வருவாங்க அம்மாச்சி, நீங்க முதல்ல வாங்க, வந்து மேடையில உட்காருங்க வாங்க. என்னடா இவன் கெட்டிக்கார பையலா இருப்பான்னு பார்த்தா கோட்டிக்கார பையலா இருக்கான். எத்தனை வாட்டி சொல்றது? அவன் ஒரு கல்யாணம் நடக்கலையேன்னு வாழ்க்கையில ஏங்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல வரணும் தான் போடான்னா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். படிச்சு சொல்றேன் கேட்க மாட்டேங்க. பாட்டு வாத்தியார் மக கூட ஒரு காதல், பைனான்சியர் வீட்டில் ஒரு காதல். இந்த முல்லை எல்லாம் பாரு, காலம் முடிய போது இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்காம இருக்கான். இவனுக்கு என்ன சொன்னாலும் அறிவே இல்லை மாமா. ஏய், என்ன மாமா பிள்ளைய வளர்த்த நீ எல்லாம்? டேய், நீ எதுக்குடா இப்ப வெளியில வந்த? உன்னை உள்ளதானே இருக்கு சொன்னோம். அதெல்லாம் இனி ஒன்றும் செய்ய மாட்டான் மாமா. தாய்மார்கள் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். என்ன சத்தியம் பண்ணா? என்னடா ஆச்சு? அவங்க சித்திக்கு ஃபோன் போட்டாங்க. அவகிட்ட சொன்னான்ல, இங்க சொன்னான்ல, சேம் டைலாக அங்க ரிப்பீட் பண்ணிட்டான். சித்தி, இனி நான் உயிர் வாழ்வேன், இந்த பிள்ளையே அன்பை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுதான் என் விதின்னு சொல்லிட்டான். விதியா? அதான்டா நடக்க போகுது. ஐயா, அதைத்தானையா நானும் சொல்றேன். நான் சொன்னதை கேட்டு வாங்கி திரும்ப நீயும் அதையே சொல்ற. ஏய், அந்த விஷயத்தை நாங்க சொல்லணும். எல்லாரும் வாழ்க்கையும் நீயே வாழ பாக்குறியா? அப்படித்தான். ஏய், எங்க அண்ணன் மாரி இங்க ஒண்ணும் நடக்கூடாது, தெரியும்ல? பரவாயில்ல, அண்ணன் வேற சொல்லி பேலன்ஸ் பண்ணிட்ட. நீ டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்ட. டேய், அவளுக்கு இன்னும் நிக்கிறாளுங்களா இல்ல போயிட்டாளுங்களா? மாமா, அவங்க 15 நாளா இங்கே தானே இருக்காங்க. தூக்கத்துல இருந்து இப்பதான் முழிச்சியா? இப்பதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அங்க ஆள் அடி அடின்னு வெளுத்த. இப்ப திரும்ப அண்ணிய நம்பிய நகத மாதிரி இப்படி பம்முற. என்ன மாமா ஆளு நீயே? இல்லடா, இங்க இருந்தாளுங்கன்னா பிரச்சனை பண்ணுவாளுங்க. நீ வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். யோ யோ, என்னத்த பிரச்சனை பண்ணி கழிச்சிட போறாங்க? சும்மா இரு. டேய், உனக்கு அவளுகளை பத்தி தெரியாது. இங்க நின்றுட்டு இருந்தாளுங்கன்னா புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளுங்க. அதெல்லாம் சரி வராது. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? வாடா. அத்தனைக்கும் உன் பொண்டாட்டி தான் காரணம். அதை துரத்தி விடுற வேலையை போ. ஆமா ஆமா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. ஆமா, போயா போட. ஏன் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுங்க பாச்சிக்கிறோம். பேச எங்க எதுனா பிடிச்சிங்க அவனை? மெதுவா போடுங்க பிள்ளை, அவசரமே இல்ல. மெதுவா போடுங்க. கரெக்ட்டா தாம்பூலம். என்னடா பூவை பிச்சு போட்டு இருக்கீங்க? ஐயா, பொண்ணு கூட்டி வந்தறனால. வாங்க, டைம் ஆயிடுச்சு. சரிங்க, ரெடியா தான் இருக்கு. ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் லிஸ்ட் பண்ணி கரெக்ட்டா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பூவை பிச்சு போடுங்க முல்லை. என்ன பார்க்காதீங்க, தாம்பூலத்துல போடுங்க.